தமிழகத்தில் நடைபெற உள்ள 234 தொகுதிகளில் எங்குமில்லாத திகிலூட்டும் விஷமத்தனமான கீழ்த்தரமான தேர்தல் பரப்புரை விருத்தாசல தொகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த தொகுதியில் போட்டியிடுவதே. இவருக்கு எதிரான அவதூறு மற்றும் விஷமத்தனமான சமூக வலைதள பிரச்சாரங்கள். கட்சி மற்றும் மொழி ஜாதியை தவிர்த்து இவரை சுற்றி நடக்கும் கேவலமான அரசியலை நடுநிலையோடு மனிதர்களாக உற்று நோக்கினால் இவரை சுற்றி நடக்கும் அரசியலை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவரை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எந்த அரசு பதவியிலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பதவியிலோ இருந்ததில்லை. இவர் மீது எந்த ஊழல் வழக்கோ பிறரை ஏமாற்றியதை போன்ற வழக்கோ இல்லை. அப்படியிருந்தும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், யூடியூப் மீடியாக்கள் இவர் மீது தினம் தினம் பலவிதமான அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவர் பெண் என்பதாலா? இல்லை இவர் பெரிய ஆளுமையாக வளர்ந்து விடுவார் என்ற பயமா? பித்து பிடித்தவனுக்கு எதை தின்றால் பித்து தெளியும் என்பதற்காக பார்ப்பதையெல்லாம் தின்பார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோலதான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாசலத்தில் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு வந்ததிலிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் அதிமுகவும் இவர் மீது உள்ள பயத்தினால் சூழ்ச்சியால் வெல்ல பல அவதூறுகளை பரப்பிக் கொண்டுள்ளார்கள். குறிப்பாக திருமதி பிரேமலதா சார்ந்த சமூகம் மற்றும் மொழி போன்றவற்றை குறிப்பிட்டு இவர் அயலவர் என்று பரப்பினார்கள். ஆனாலும் எல்லா கருத்து கணிப்புகளிலும் கிட்டத்தட்ட 11% இவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை விட முன்னணியில் இருக்கிறார் என்ற பதட்டத்தில் இவர்களுக்கு அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினரை இவருக்கு எதிராக திருப்பி விசிகாவின் வாக்கு இவருக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே விசிக தலைவர் தொல் திருமாவளவனை பிரேமலதா விஜயகாந்த் அவமதித்து விட்டார். எனவே விசிக கட்சியினர் இவருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது என விசிகவினர் பதிவிடுவதைப் போலவே போலியான சமூக வலைய பக்கங்களில் பதிவிட்டுக் கொண்டுள்ளார்கள். இவர்களின் சூழ்ச்சியில் ஒருபோதும் சிறுத்தைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதே தலைவர் மற்றும் விசிக நிர்வாகிகளின் கருத்து. அது மட்டுமல்ல, தேமுதிகவுக்கு மட்டும் கூறி வைக்கவில்லை, விசிகாவிற்கும் சேர்த்தே இவர்களின் விஷம பிரச்சாரத்தின் நோக்கம். தேமுதிகவினர் விசிக போட்டியிடும் பகுதிகளில் இதனால் வேலை செய்ய மாட்டார்கள். அதனால் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படும். இதை விசிக மற்றும் தேமுதிக தொண்டர்கள் புரிந்து கொண்டு அவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து தோல்வியை அவர்களுக்கு பரிசாக தர வேண்டும். அண்ணன் திருமாவளவன் மற்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் இது சம்பந்தமான விளக்கத்தை காண்போம். நம்முடைய கட்சியின் வேட்பாளர்களை சொல்லும் போது மற்ற அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் மேடையில் இருந்த 9 வேட்பாளர்களையும் சொல்லாமல் விடக்கூடாது என்று சொன்னேன். அவ்வளவுதான். அவரை விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று நான் சொன்னேன். அவர் மகிழ்ச்சியோடு அதை ஆமோதித்தார். அவ்வளவுதான். அங்கே அவர் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் அறிமுகப்படுத்தும் போது அதை செய்ய வேண்டும். நானாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் செய்ய வேண்டும். நான் மேடையில் இருக்கிற வேட்பாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சொன்னேன். அவ்வளவுதான். அவர்களுக்கும் சின்னத்தை சொல்லி வாக்கு போடுங்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் ஓட்டு கேட்டான் திருமாவளவன் என்று யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க பேர்லாம் சொல்லலன்னா திருமாவளவன் திமுக வேட்பாளரை சொல்லவில்லை, தேமுதிக வேட்பாளரை சொல்லவில்லை, அவருடைய கட்சி வேட்பாளர் 2 பேரை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு அதே அதிமுக காரங்க அவதூறு பரப்புவாங்க. இதுதான் அவர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது. என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது தெரியல. இப்ப நாம ஏன் இந்த கூட்டணியை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்றோம். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறது, தேமுதிக ஏன் திமுக கூட்டணியில் சேர்ந்தது, அதற்கு காரணத்தை சொல்லுகிறோம். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு என்ன காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் ஆதாயி. அவரால் பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைத்தோம் என்று இந்த தேர்தல் முடிவதற்குள்ளாக, பிரச்சாரம் முடிவதற்குள்ளாக ஏதாவது ஒரு இடத்திலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். திருமாவளவன் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அலட்சியப்படுத்தலாம். ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு திருமதி விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்பதை போன்ற பிரச்சாரத்தை அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார். அது உண்மை இல்லை. அதை யாரும் நம்ப தேவையில்லை.
அது நம் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குவதற்காக. தேமுதிக வந்த பிறகு மேலும் திமுக கூட்டணி வலுவிடம் போட்டது. எப்படியாவது அதிமுக கூட்டணியிலே தேமுதிகவை இணைக்கலாம் என்று பெருமுயற்சி எடுத்தான், பகீரத முயற்சியை எடுத்தான். ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் நம்மோடு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு என் மீது அன்பு காட்டினார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னை பார்த்தால் எந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சி அடைந்து கட்டி தழுவுகிறார் என்பதை இன்றைக்கும் அந்த வீடியோ பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு என் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. மக்கள் நல கூட்டணியில் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாம் ஊர் ஊராக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, ஒரே ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க பாஜக சின்னத்தில் நிக்குது. ஆனா இன்னைக்கு நாம எல்லாம் ஏன் இங்க வந்திருக்கிறோம்? ஒரே காரணம் தான். பாஜக தமிழ்நாட்டிலே அதிமுக போர்வை போர்த்துக் கொண்டு உள்ளே நுழைகிறது, முகமூடி அணிந்து கொண்டு உள்ளே நுழைகிறது. அதிமுக போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதிகளும் பிஜேபி போட்டியிடுவதாகத்தான் பெறும். கடலூர் மாநாட்டில் ஒரு அறிமுக கூட்டம் இருந்தது, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அவர் ஒவ்வொரு வேட்பாளராக சொல்லும்போது உங்களை சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை செஞ்சாங்க, நீங்க எழுந்து நிற்கல, நீங்க அவரை அவமதிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு போக்கு எல்லாத்துலயும் சோசியல் மீடியால, சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. அது உங்களோட பதில்? சோசியல் மீடியாவுக்கு வேற என்ன சொல்லுங்க? எதை நெகட்டிவ் இல்ல, அவங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, திரும்ப சொல்லும்போது நீங்க எழுந்திருக்கல, அதே இது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறீங்க அப்படின்றது ரெண்டையும் ஒப்பிட்டு அதை பேசுறாங்க. சரி, நான் ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டதுனால கேட்கிறேங்க. அது பொதுக்கூட்டம். அந்த கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் ஸ்டாலின். அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் ஸ்டாலினும் அங்க இருக்காரு, திருமானனும் என் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இயல்பு. அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த தப்பும் அங்க நினைக்கல. அவங்க 2 வேட்பாளரை மட்டும் சொல்லும்போது எப்படி இருக்கும், அதனால மற்ற வேட்பாளரையும் சொன்னமானார். சார், இது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் சார் எல்லாமே நெகட்டிவ். என்ன விமர்சனம் வேறு எதையுமே சொல்ல முடியாதனால அதை விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. நானும் அண்ணனும் மனசு விட்டு பேசுறப்போ, ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணியிருக்க கூடாது, அண்ணன் ஸ்டாலின் தான் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கணும். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்க, போன்ல பேசினாருங்க நேற்று காலையில. அதான் நேற்று பிரச்சாரத்துல கூட நான் சொன்னேன்ல, இது விமர்சனம் செய்பவர்கள் இதை சும்மாவே ஒண்ணு வேற சொல்றதுக்கு இல்லைன்னு இதை வேறு மாதிரி திசை திருப்புறாங்க. எனக்கும் கேப்டனுக்குமான நட்பு எனக்கு தெரியும். நீங்க எந்த அளவு ஒரு கண்ணியமிக்க ஒரு தலைவர் என்பதும் எனக்கு தெரியும். இவங்க போடுற விமர்சனத்தினால் எந்த பாதிப்பும் எனக்கு 1% கூட கிடையாது. ஏன்னா வெளிச்சம் டிவி ஆரம்பித்த போது அதை போய் திறந்து வச்ச ஒரு கேப்டனுங்க. அப்படியே ஆற தழுவி திரும்ப மக்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காமிக்கணும் நடக்கிற அவலங்களை உரிமையோட பேசக்கூடியவருங்க கேப்டன். மக்கள் நல கூட்டணியில் அவர் எங்க சகோதரன் மாதிரி எங்க கூட பழகி இருக்காருங்க. இதெல்லாம் தெரியாதுங்க. எங்க வீட்டுக்கு வருவாரு, சுதீஷ் வீட்டுக்கு போவாரு, வந்தா சாப்பிடாம போக மாட்டாருங்க. அந்த அளவு எங்களுக்குள்ள நட்பு இருக்குங்க. இது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே இல்லை. நான் இப்படி சிரிச்சு நான் இப்படி இருப்பேங்க. இது கேஷுவல்ங்க. இது சும்மா இப்படி இருந்த இது ஒரு தப்பா, சிரிச்சா ஒரு தப்புங்கிறாங்க, கை இப்படி வச்சா தப்புன்றாங்க. என்ன எனக்கு உண்மையிலே புரியலைங்க. ஏன் நான் யோசிக்கிறேங்க, ஒரு ஊழல் வழக்கோ, ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ, ஒரு கஞ்சா வழக்கோ, இல்லை ஏதாவது தப்பான ஒரு வழக்குகள், சொத்து குவிப்பு, இந்த மாதிரி தேமுதிக மேல வேற எதையுமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசியல் கட்சி, ஒரு நேர்மையான கட்சியா இருக்கிறதுனால வேற எதையுமே நெகட்டிவா அவங்களால சொல்ல முடியாததுனால ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை தவறா அவங்க வெளிக்கொண்டு வராங்க, அதை போர்ட்ரேட் பண்றாங்க. இதுதான் உண்மை. ஆனா உண்மையில் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் எனக்காக பிரச்சாரத்துக்கு நாளை மறுநாள் விருதாசலம் வராருங்க. அவர் சொல்லுவாருங்க, அன்னைக்கு நான் அதுக்கு முன்னாடி இப்ப சொல்றேன், அவருடைய வேட்பாளருக்கு நான் பிரச்சாரம் போறேன், புரியுதுங்களா? அவர் சொல்ல, அம்மா என் சகோதரி நீ, நான் உனக்காக விருதாசலம் வரேன், திட்டக்குடி போறேன், நெய்வேலி, அப்போ உனக்கு வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் நேற்று என்கிட்ட போன்ல.
ஸோ எங்களுக்குள்ள அந்த அளவு ஒரு நட்பு இருக்கு, புரிதல் இருக்கு. வெளியே இருந்து பேசுற உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். இதோட தயவு செஞ்சு தப்பா போடுவதை இதோட நிறுத்திக்கங்க. எல்லாமே தப்புன்னா என்ன, அது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ரொம்ப தப்புங்க இது. எல்லா ஊடகங்களுக்கும் யூடியூபர்ஸ்க்கும் இந்த பேட்டி மூலம் நான் சொல்றேன், அனைத்துமே இரண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேஷுவலா இருக்கிறத கூட நீங்க தப்பா வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதி வரும் முடிவுகள் இதற்கு பதில் சொல்லும்.